போ, தொகுதி வாயா போ. இனி போனால் சிஎம் அங்கிள் அப்படின்னு அந்த சிஎம் அங்கிள் தான் வடிகாலம் 3 மணிக்கு போய் பார்த்தார். கரூர் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதி. ஏன் 4 தொகுதியில் 4 பாயிண்ட் போட்டு போய் பேச ஒரு நாளைக்கு? ஏன் எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, விஜயகாந்த், ஜெயலலிதா கூடாத கூட்டமா? அவங்கெல்லாம் டைம் பஞ்சுவல் டைம் கீப் அப் பண்ணாங்க. கட்சி பாகுபாடு இல்லை, உயிர், பொதுமக்கள் உயிர் பாதுகாத்தார் சிஎம் அங்கிள். புரியுதுங்களா? விஜயினுடைய நிகழ்வு, கரூர் நிகழ்வு மிகவும் துக்ககரமான செய்தி தான். அவர் விஜய் தன்னுடைய பலம் என்னான்னு காட்டணுன்றதுக்காக ஒரு மக்களை ஒரு இடத்துல கூட்டினார். ஏன் எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, விஜயகாந்த், ஜெயலலிதா கூடாத கூட்டமா? அவங்கெல்லாம் டைம் பஞ்சுவல் டைம் கீப் அப் பண்ணாங்க. எத்தனை மணிக்கு மீட்டிங் நடத்துகிறோன்னு, சந்திப்போ, திருமண பிரச்சாரமோ, கூட்டமோ, ரோட் ஷோவோ எதுவாக இருந்தாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த டைமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, எல்லாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம். அதுக்கு மேலே காலதாமதம் ஆகாது. இவரை மாதிரி 5 மணி நேரம் 8 மணி நேரம் காலதாமதமாக்கி மக்களை ஒன்று கூட்டி மக்கள் வெளியே செல்ல விடாமல், இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜய் கட்சியினுடைய நிர்வாகிங்க தான். கரூர் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதி. ஏன் 4 தொகுதியில் 4 பாயிண்ட் போட்டு போய் பேச ஒரு நாளைக்கு? யார் வேணான்றா? பேசியிருக்கலாம்ல. நாமக்கல்ல நடக்க வேண்டிய நிகழ்வுகள் காவல்துறை எச்சரிச்சிருக்கு, கடுமையான எச்சரிக்கைலாம் விட்டுருக்கு, கேட்கல. இதைத்தான் காவல்துறை அனுமதி வழங்க சொல்ல 20க்கும் மேற்பட்ட கடுமையான நிபந்தனைகளை வச்சாங்க. உயர் நீதிமன்றமும் அதுக்கு கண்டனம் தெரிவித்து அதுக்கும் நிபந்தனைகள்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னாங்க. நீதிமன்ற உத்தரவு காற்றுல போச்சு, காவல்துறை உத்தரவு காற்றுல போச்சு, 41 உயிர் போச்சு. யார் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் இழந்த உயிர் உயிர்தான். அந்த உயிரை திரும்பி தர முடியாது. நீ 10 லட்சம் 20 லட்சம் 21 லட்சம் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட். என்ன பண்ணுறது? நீ சம்பாரித்து வச்சுங்கிற பணத்தெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக இடியோ ஐடியோ உன்னை குத்தக்கூடாதுன்றதுக்காக நீ அரசியல் கட்சி ஆரம்பித்ததெல்லாம் கரெக்டு. அரசியல் கட்சி ஆரம்பித்ததெல்லாம் கரெக்டு. உன்னுடைய பலம் என்னான்ற காட்டுறதெல்லாம் தேர்தலில் காட்டியிருக்கலாம். நீ மக்கள் கூட்டம், மக்கள் சந்திப்பு, வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மக்கள் சந்திப்புன்னு சொல்லி யார் உனக்கு ஐடியா கொடுத்தாங்கன்றது தெரியல. ஐடியா கொடுத்தவங்க மக்கள் சந்திப்புக்கு கரெக்டான இதுதான். ஆனால் நீ கரூர் மாவட்டம் 4 தொகுதினா 4 தொகுதியில் ஒவ்வொரு இடம் ஒரு 2.5 மணி நேரம் தள்ளி 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 கூட்டியிருக்கணும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கூட்டினா மொத்த ஜனங்க கேட்கும். நீங்கள் ஒரு சினிமா ஆக்டர், உங்களை பார்க்கணுன்னு வர கூட்டம்தான் அதிகம். ஓட்டு போடுற கூட்டம் இப்படி கூட்டத்தில் நிற்க மாட்டான். ஓட்டு போடுற கூட்டம் இவ்வளோ கூட்டத்தில் நிற்க மாட்டான். அப்படியே நின்னாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிளம்பிடுவான். இவ்வளோ நெருக்கடிக்கு இவ்வளோ காரணத்துக்கு காரணம் விஜய் தான். ஜேபிஆர், கல்வித்தந்தை ஜேபிஆர்
பூந்தமல்லி பக்கத்தில் சம்பரமாத்தில் ஒரு கல்லூரி கட்டினார். கல்லூரியில் வேலை செஞ்ச கான்ட்ராக்ட் விட்டு வேலை செஞ்சார். அதில் ஒருத்தவங்க ஒரே ஒரு உயிர் போச்சு. உடனே ஜேபிஆர் கைது செய்யப்பட்டார். சட்டம் அப்படி இருக்கு. ஏன் விஜய் கைது செய்யலை? நீதிமன்றம் சொல்லும், ஒரு நபர் ஆணையம் சொல்லும், உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறீங்களே, விசாரணை சொல்லும். எங்கேயும் போகாது. எத்தனை கமிட்டி எத்தனை குழு வந்தாலும் காலதாமதத்திற்கு காரணமானவர் விஜய். அவர்தான் முழு பொறுப்பு. எத்தனையோ 1000 கோடி சொத்துக்கள் இருக்குது. சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி போய் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் அங்கிள் அப்படின்னு அந்த சிஎம் அங்கிள் தான் வடிகாலம் 3 மணிக்கு போய் பார்த்தார். அந்த சிஎம் அங்கிளுடைய அரசு இயந்திரம் தான் துரிதமான நடவடிக்கை மருத்துவமனைக்கெல்லாம் எடுத்தது. கட்சி பாகுபாடு இல்லை, உயிர், பொதுமக்கள் உயிர் பாதுகாத்தார் சிஎம் அங்கிள். புரியுதுங்களா? நீ சைல்டு பேபின்னு நான் ஒன்று அடிக்கடி சொல்வேன். அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. சைல்டு பேபி தான். விசாரணை அறிக்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிக்காரர்கள்லாம் போய் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பண்பாடு, தமிழனுடைய பண்பாடு. விசாரித்து ஆறுதல் சொல்கிறதெல்லாம் கட்சியில் சொல்லலாம், தப்பே கிடையாது. பார்ப்போம் விசாரணை அறிக்கை என்ன சொல்லுது. முக்கிய பிரமுகர்கள் தான் கைது பண்ணியிருக்காங்க. என்ன விஜய் கைது செய்வது உறுதி. அது சட்ட வடிவில் கைதாகும். அது நிச்சயம். வெலிகம மதுரை கோர்ட்டில் கேஸ் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேறு கேஸ் போடுறாங்க. நிறையா பொதுநலவாதிங்க கேஸ் போடுவாங்க. மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வரக்கூடாது. இந்தியாவிலே வரக்கூடாது. அளவுக்கு அதிகமாக கூட்டத்தையே கூட்டக்கூடாது. ஸ்ப்ரெட் பண்ண 4 இடம் போ, 234 தொகுதிக்கும் போ, தொகுதிக்கு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணு, மாடுக்கு கத்து. சிஎம் அங்கிள் செஞ்சிட்டீங்களா, செஞ்சிடுவீங்களா, நான் செஞ்சிட்டாரே ஆட்சி வந்த பிறகு அப்படின்னு கூவு. உன்னை யாரும் வானான்ல. 234 தொகுதிக்கும் போங்க, தொகுதி வாரியாக போங்க, மாவட்ட வாரியாக போயிட்டு கூட்டத்தை போட்டு, அது மாதிரி மாவட்ட வாரியாக கூட்டம் போட்டது தான் பெரிய காலி இடத்துல கூட்டத்தை போட்டு போய் சந்திங்க. நல்ல ரோடெல்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக, வியாபாரிகளுக்கு இடையூறாக, பஸ் போக்குவரத்துக்கு இடையூறாக, ஆம்புலன்ஸ் போக்குவரத்து இடையூறாகலாம் நிற்காதீங்க. அரை மணி நேரம் 10 நிமிஷம் போக்குவரத்து தடைப்பட்டால் கூட கவலை இல்லை. மணிக்கணக்கில் நிற்குது. நீங்களே மின்சாரத்தை துண்டின்னுவீங்க, நீங்களே மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்கன்னுவீங்க. ஏன் இதெல்லாம்? போ, தொகுதி வாயா போ. இனி போனால் மக்கள் பிரபாக சந்திப்பிற்கு நீதிமன்றம் உத்தரவு அளித்தால், காவல்துறை உத்தரவு அளித்தால் தொகுதி வாரியாக போய் கூட்டத்தை கூட்டு. மக்கள் இடையூறு இல்லாத பகுதியாக பார்த்து கூட்டத்தை கூட்டு. அப்படியே சண்டியில் கூட்டணுன்னா 1/2 hour, அரை மணி நேரம், அவ்வளோதான். அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வரலன்னாக்கா காலதாமதமாக வந்ததுக்கு காரணம் நீ தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு ஆளுங்கட்சி பேரில் சொல்கிறதும் ஆண்டவனுக்கே பொறுக்காது. நீ என்ன பண்ணன்னு நாட்டு மக்களுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். சட்டம் அதனுடைய கடமையை செய்யும்.